மென் ஆஃப் தாய் கிழவி. நேற்று தாய் கிழவின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருக்குது, அந்த ஒரு கிழவி. அந்த கிழவி தான் ப்ரொட்டாகனிஸ்ட்டு. அந்த கிழவிக்கு வந்து 3 மகனுங்க, ஒரு பொண்ணு. 3 மகனுக்குமே தற்குறியாக இருக்கானுங்க. அதில் ஒரு மகன் வந்து பூக்கடை வச்சுருக்கான். அவன் எவ்வளோ பெரிய தற்குறினா, அவனுக்கு பூ கட்டக்கூட தெரியாது. அவன் பூ ஒட்டிக்கிட்டு இருக்கானா. இன்னொரு மகன் இருக்கான், அவனும் தற்குறி. அவன் வந்து இது மியூசிக் செட்டு வைக்கிறவன், ஃபங்க்ஷனுக்கு போய் மியூசிக் செட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கவன். அவனும் தற்குறி. அவன் ஒரு கமல்ஹாசன் ஃபேனும். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான், அவனும் தற்குறி. அப்புறம் வந்து அந்த கிழவியோட மகளுக்கு இருக்க மருமகன் ஒருத்தர் இருக்கான், அவனும் தற்குறி. அவன் என்ன பண்ணுறான்னா, மகளுக்கு போட்ட 22 பவுனை வந்து வட்டி கடையில் வச்சு அடகு கடையில் வச்சு வட்டி வாங்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானா. அப்புறம் வந்து பென்னிகுக்குன்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த பென்னிகுக்கில் எவ்வளோ பெரிய ஆள். அந்த கேரக்டர் அது ஒழுங்காக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, அவன் வந்து ஒரு டெஸ்பரேட்டாக கல்யாணம் ஆகிறது துடிக்கிற ஒரு ஆம்பளையாக காட்டியிருக்கானுங்க அந்த படத்தில். ஆம்பளைனா கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? எத்தனை ஆம்பளையை வந்து கல்யாணம் பண்ணாமலே சாய்ச்சிருக்கானுங்க இந்த உலகத்தில். சரி, அப்புறம் வந்து என்னன்னா, அந்த மருமகன் வந்து பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கல அப்படின்ட்டு பொண்ணை வந்து தங்கூடயே வளர்த்து வந்து நல்லா தொழில் கற்றுக் கொடுக்குதான். நல்லா அதை வந்து ஒரு இண்டிபெண்ட் உமனாக வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அது மாதிரியே கற்றுக் கொடுக்குதான் அம்மாளுக்கு. அப்புறம் என்னத்துக்கு 3 மகனுங்க மட்டும் தற்கொலையாக திரியிறானுங்க. அவனுங்களையும் மண்டையில் 4 தட்டு தட்டி ஒழுங்காக வளர்த்துருக்கலாம்ல. அந்த அம்மா வந்து ஒரு கருத்து சொல்லுது. என்னன்னா, வயசுக்கு வந்ததுக்கப்புறமா அதோட மகளை வந்து படிக்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சான். ஆனால் அந்த 3 மகன்களும் தற்கொலையாக இருக்கானுங்க. அதிகபட்சமாக அதில் ஒருத்தர் இருக்கான், அவன் அதிகபட்சமாக படித்ததே 8ஆப்பான். அதுவும் இல்லாமல் அவங்க மகனையே அந்த அம்மாவால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியலையாம். இதில் மருமகளையும் சேர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருப்பேன்ட்டு ஒரு இதை உருட்டி விடுறானுங்க. சரி, இந்த படத்தில் எனக்கு அப்படி காட்டுறானுங்கன்னா, அந்த மகன்களுக்கு வந்து அம்மா ஒழுங்காக பார்த்துக்கல அப்படி அது மாதிரி ஏதோ காட்டுறானுங்க. ஆனால் பார்த்தா இந்த அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த அம்மா தான் ஒரு சேடிஸ்ட்டு. இந்த அம்மாவுக்கு வந்து ஆம்பளைகளே பிடிக்காது போல். புருஷன் செத்து போயிட்டான், அவனையும் பிடிக்கல, கரைச்சி கொட்டுது அந்த புருஷனை. மகனை 3 பேரையும் பிடிக்கல. அப்புறம் வந்து இந்த ஊரில் இன்னொருத்தன், இந்த ஊரில் சரி இப்படி தான் பார்த்தா அந்த ஊரில் காட்டுற எல்லா ஆம்பளைகளுமே லூசு குதியாக தான் இருக்கானுங்க. இன்னொருத்தனை காட்டுறானுங்க. கருப்பங்கோயில் மாதிரி ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை பார்த்துக்கிறானா. அவன் வந்து ஒரு குடிகார பையன். அப்புறம் வந்து வெள்ளையும் சொல்லையுமா ஒருத்தன் வரையான். அவன் வந்து தற்கொலை கூட இல்லை, அவன் வந்து மெண்டலை.